அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வு நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்னொரு உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு இடையிலான போர் 7வது நாளாக தொடர்கின்றது. வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரானில் உள்ள குடியிருக்கும் மக்களுடைய பகுதிகளில் கிட்டத்தட்ட 3000 வீடுகளுக்கு மேல் குண்டுகளை வீசி தகர்த்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தெஹ்ரானில் உள்ள பல்கலைக்கழகத்துக்கு அருகேயும் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். முன்னர் நாங்கள் முதலாவது நாள் பார்க்கும் பொழுது பாடசாலை மீது எப்படி தாக்கினார்களோ, அவர்களுடைய இந்த பேட்டர்னை பார்க்கும் பொழுது காசாவில் எப்படி தாக்குதல்களை நடத்தினார்களோ அதே நிலைமை தான் இங்கே வந்திருப்பது போல் தெரிகின்றது. இப்பொழுது உள்ள நிலைமைகளை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? உண்மைதான். அடுத்த அலை தாக்குதலாக இஸ்ரேல் ஈரான் தெஹ்ரான் பல்கலைக்கழகம், மற்றது இராணுவ அகாடமி, மற்றது பொதுமக்கள் வீடுகள் என்று பலவற்றை தாக்கி இருக்கிறது. ஈவன் அதுல அங்க ஈரான் துருத்தல் போட்டதுல போட்டிருக்கிறார், ஒரு சிக்கன் ஷாப் கூட தப்பவில்லை என்று சொல்லி பொதுமக்கள் நிலை இடங்களைத்தான் தாக்கி இருக்கின்றது. ஆனா பிரச்சனை என்னவென்று சொன்னால், விமானங்கள் மூலம் இவர்களால் தாக்கும் போது பொதுமக்களின் இலக்குகளை, அதாவது தரைக்கு மேல் உள்ளவற்றைத்தான் தாக்கலாம். ஈரான் பெருமளவான ஆயுத களஞ்சியங்களோ, கொமாண்ட் சென்டர்ஸோ அல்லது ஏவுகணை களஞ்சியங்களோ அல்லது அதை தயாரிக்கும் ஆலைகளோ எல்லாம் அண்டர் கிரவுண்டுக்குள்ள தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், அவர்கள் அப்போவையில இருந்தே ஈரான் மேலுள்ள இலக்குகளை தாக்குகின்றனர். இவர்களுக்கு இப்போது இலக்குகள் இல்லை என்றுதான் நான் யோசிக்கிறேன். என்று சொன்னால், 1200 பேர் இருக்கக்கூடிய ஸ்டேடியத்தை தாக்கி அளித்திருக்கிறார்கள். ஸ்டேடியமாக இருக்கலாம். அந்த ஸ்டேடியத்தை அவர்கள் கூறுகிறார்கள், தங்களோட AI அதை ஸ்டேடியத்தை போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் என்று மாறி ஐடென்டிஃபை பண்ணினது என்று கூறுகிறார்கள். இந்த தாக்குதலில் பெருமளவில் அமெரிக்கா AI பயன்படுத்தி வருவதாகவும் இஸ்ரேலும் AI தொழில்நுட்பத்தை பெருமளவில் பயன்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகின்றது. இப்ப ஹெமானி மீதான தாக்குதலின் போது கூட ஸ்ட்ரீட் கேமராக்களை ஏற்கனவே ஹேக் பண்ணி அதனூடாக ஹெமானியின் நடமாட்டங்கள், அவரது பாதுகாவலர்களின் நடமாட்டங்கள் எல்லாவற்றையும் பல மாதங்களாக கண்காணித்து வந்ததாக இஸ்ரேல் கூறியிருக்கிறது. அதே போல இஸ்ரேலின் ஸ்ட்ரீட் கேமராக்களையும் ஹேக் பண்ணி அதன் ஊடாகத்தான் இஸ்ரேலின் இலக்குகளை தெரிந்தெடுத்து ஈரான் தாக்குவதாக கூறப்படுகின்றது. இந்த ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் ஈரான் 19வது அலை தாக்குதலை நேற்று இரவு டெல் அவிவ் பகுதி மீது பெருமெடுப்பில் தாக்கியிருந்தது. பெருமளவான ஏவுகணைகள், முதலில் ஷஹீத் 136 விமானங்கள், ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் வர, அதற்கு பின்னால் ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்திருக்கின்றன. இஸ்ரேலின் டெல் அவிவ் பகுதியாக இருக்கலாம், பென் குரியன் ஏர்போர்ட்டாக இருக்கலாம், எல்லா பகுதிகளுக்கும் மேலாக ஒரே நெருப்பு மழை போலதான் இருந்தது. அப்போ ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், அது கிளஸ்டர் அம்யூனிஷனை தான் ஈரான் பாவித்திருப்பதாக. ஏர்போர்ட் உடனடியாக மூடப்பட்டிருக்கின்றது. பல இடங்களில் தீப்பற்றி எரிவதை காணக்கூடியதாக இருந்தது. அப்ப இதற்கு முதல் கூறினார்கள், அதாவது ஈரான் தங்கள் 300 லோஞ்சஸை அழித்து விட்டோம், ஈரான் ஏவுகணை ஏவும் பலம் குறைந்து விட்டது, ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களின் தளங்களை அழித்து விட்டோம், உற்பத்தி நிலையங்களை அழித்து விட்டோம், தாக்குதல் பலம் குறைந்து விட்டது என்று. ஆனால் நேற்றைய தாக்குதலை பார்க்கும் போது தெளிவாக தெரிகிறது, அவர்கள் தாக்குதல் பலத்தில் பெருமளவில் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்று. என்னென்று சொன்னால், ஈரானை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி மாறி இருக்கின்றது. அதாவது இந்த போரை நீண்ட நாளுக்கு இழுக்க வேண்டும். இப்ப நீண்ட நாள்களுக்கு இழுக்க வேண்டும் என்று சொன்னால் லோ இன்டென்சிட்டியாக ஒரு கிட்டத்தட்ட இதுவரையில் 300 அல்லது தொடக்கம் 500க்குள்ளதான் ஏவுகணைகளை பயன்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் 17 நாடுகளை தாக்கியிருக்கிறார்கள். அதே போலதான் ஒரு சில 1000 ஷாஹி ட்ரோன்களைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். 80,000க்கு மேற்பட்ட ட்ரோன்கள் இருப்பதாகவும் 40,000க்கு மேற்பட்ட மிசைல்ஸ்கள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் யாரிடமும் எந்த தகவல்களும் இல்லை. அமெரிக்கா கூறுகிறது 8,000 மிசைல்ஸ் இருக்கலாம் ஈரானிடம் என்று சொல்லி, ஆனால் யாரிடமும் உறுதியான தகவல்கள் இல்லை. இப்ப இதுல நீங்கள் பார்க்கலாம், இப்ப ஈரான் வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்சியை NBC ஊடகம் பேட்டி கண்டிருந்தது. அப்போது அவர்கள் கேட்டார்கள், இந்த போரில் ரஷ்யாவும் சீனாவும் உங்களுக்கு உதவி செய்கிறதா?
அவர் முன்னர் அவர்கள் எல்லாம் எங்கள் அலைஸ், எங்கள நட்பு நாடுகள், அவர்கள் எங்களுடன் தான் நிற்பார்கள், எப்பவும் அவர்கள் உதவி செய்கிறார்கள். அவர் திருப்பி கேட்டார், அப்படின்ற உதவி என்றால் இராணுவ உதவி செய்கிறார்களா? அவர் முன்னர் எங்களுக்கும் அவர்களுக்கும் இராணுவ ரீதியான உடன்பாடுகள் இருக்கு, இராணுவ உதவிகள் அவர்கள் எப்போதும் எங்களுக்கு செய்து கொண்டுதான் இருப்பார். அப்ப அவர் திருப்பி கேட்டார், அப்ப இப்ப நடக்கிற போர்ல அவர்கள் உதவி செய்கிறார்களா? அவர் சொன்னார், இதுகளை எல்லாம் நாங்கள் போர் நடந்து கொண்டிருக்கும் போது மிடிலுக்கு இடையில் நாங்கள் இதுகளை சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார். அடுத்த படமாக ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் சர்ஜி லாரோவ் கொண்டை கூறியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், நாங்கள் இந்த போரை, ஈரான் மீதான இந்த போரை வெற்றி பெற விட மாட்டோம் என்று, அதாவது ஈரானை வெற்றி கொள்ள ஒருபோதும் அனுமதிக்காம என்ன விலை கொடுத்தாலும் நாங்கள் அதை தடுத்து நிறுத்துவோம் என்று கூறியிருக்கிறார். அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், அவர் கூறுகிறார் என்றால், தங்களது மூலோபாய நட்பு நாடுகள் மீது தொடர்ந்து தாக்குவதை தாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று. அதே சமயம் ரஷ்யாவின் படையினர் அங்கிருக்கின்ற 2 அணு உலைகள், ரஷ்யாவின் அணு உலைகளை தாங்கள், அதாவது அந்த அணு உலைகளுக்கும் தங்களுக்கும் இடையிலான தொடர்புகள் குறைவடைந்திருப்பதால் தமது படையினரை அனுப்பி அவற்றை தாங்கள் பாதுகாக்கப் போவதாக ரஷ்யா கூறியிருக்கின்றது. அதே சமயம் ஐரோப்பாவுக்கான எரிவாயு விநியோகத்தையும் ரஷ்யா நிறுத்தப் போவதாக கூறியிருக்கின்றது. அப்ப இந்த நிலையில் இப்ப வடகொரிய அதிபர் ஒன்றை கூறியிருக்கின்றனர் என்ன சொன்னால், இதுவரையில் ரஷ்யா ஈரான் தன்னிடம் ஆயுதம் கேட்கவில்லை, கேட்டால் தன் இந்த ஆயுதத்தை வழங்குவதற்கு ஈரானுக்கு தயாராகத்தான் இருக்கின்றோம். ரஷ்யா நாடாளுமன்ற பேச்சாளர் பெஸ்கோவும் தான் கூறியிருந்தார். ஈரான் இதுவரையில் ஆயுதங்களை கேட்கவில்லை. ஆனால் ஈரான் வெளிவார அமைச்சர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், தற்போதைய சூழ்நிலையை எங்களால் சமாளிக்கக்கூடியதாக இருக்கின்றது, நாங்கள் எங்களுக்கு தேவை என்றால் நாங்கள் கேட்போம். இப்ப வாஷிங்டன் போஸ்ட் என்னத்தை கூறுகிறது என்று சொன்னால், அவர்கள் கூறுகிறார்கள், தற்போதைய நிலையில் ஈரான் ரெஜிம் தனது நாட்டை முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது, அதில் எந்த விதமான வீழ்ச்சிகளையும் காண முடியவில்லை என்று. இதே சமயம் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் என்னன்னு சொன்னால், அவர் இப்போது, அதாவது முதலில் தரைப்படையினரை அனுப்ப போவதாக கூறுகின்றார். தரைப்படையினரை அனுப்புவது என்று சொன்னால் அதற்கு அரக்ஸி கூறுகின்றார், தாங்கள் வெயிட் பண்றோம், அமெரிக்க ராணுவம் தரையால் வருவதற்கு தாங்கள் வெயிட் பண்ணுகிறோம். இப்போது ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், தரைப்படை தேவையில்லை என்று சொன்னால் அவர்கள் எல்லோரும் அழிந்து விட்டார்கள், அவர்களுடைய வான்படை அழிந்து விட்டது, அவர்களுடைய கடற்படை அழிந்து விட்டது, அவர்களுடைய தலைமை பீடம் அழிந்து விட்டது, எனவே இப்போதைக்கு ராணுவம் தேவையில்லை என்று கூறியிருக்கின்றார். இன்னொன்றையும் அவர் கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், அதாவது இந்த ஈரான் புதிய தலைவரை தெரிவு செய்து அந்த புதிய தலைவர் தங்களுக்கு உகந்தவராக இருந்தால் அது ஒரு பிரச்சனை இல்லை என்ற துணையில் தான் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். புதிய தலைவரை தெரிவு செய்வது அமெரிக்கா தீர்மானிக்கலாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாக கூறுகிறார்கள். அமெரிக்கா தீர்மானிக்க போறதா? இப்ப உங்களுக்கு தெரியும், வெனிசுவேலாவில் எப்படி நிக்கலஸ் மெட்ரோ அவர்களை அங்கிருந்து நாடு கடத்தினார்களோ, இப்ப இவரை கொன்று விட்டார். அமெரிக்கா கூறலாமா, இவரைத்தான் நீங்கள் இந்த தலைவராக நியமிக்க வேண்டும் என்று அப்படி ஒரு வகையில் கூற முடியுமா? தற்போதைய நிலையில் அவ்வாறு கூறுவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. என்னென்று சொன்னால், அமெரிக்காவாலோ அல்லது இஸ்ரேலினாலோ அங்கு ஒரு தங்கிட ஆதிக்கத்தை, அழுத்தத்தை செலுத்த முடியவில்லை. முற்றுமுழுதாக, அதாவது வாஷிங்டன் போஸ்ட் கூறியது போல, முற்றுமுழுதாக அந்த பிரதேசம் ஈரானின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது, அந்த நாடு ஈரானின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. அமெரிக்காவின் கருத்துக்களை பார்க்க போனால் இப்ப என்ன பிரச்சனை சொன்னால், இந்த போர் ஒரு 3 அல்லது 4 நாட்கள் என்றுதான் அவர்கள் யோசித்தது. இப்போது கிட்டத்தட்ட 3 தொடக்கம் 4 வாரம் என்று கூறுகிறார்கள். பிறகு கூறினார்கள் இல்லை 5 தொடக்கம் 6 வாரம் என்று. இப்போது பொலிட்டிகோ ஊடகம் வாஷிங்டனை தளமாக கொண்டது அது கூறுகிறது என்று சொன்னால், கிட்டத்தட்ட செப்டம்பர் வரையும் இந்த போர் நீடிக்கலாம் என்று. 6 மாதத்துக்கு இந்த போர் நீடிக்குமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் நிலைமை எவ்வளவு மோசமாக மாற்றமடையும். இப்போதே அமெரிக்காவின் கூட்டணி நாடுகள், பஹ்ரைனாக இருக்கலாம், சவுதி அரேபியாவாக இருக்கலாம், UAE இருக்கலாம், இப்போவே ஈரான் வெளிவார அமைச்சருடன்
தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு அவர்களுடைய பொறுமை இருக்கிறது என்றுதான் இதுல முக்கியம். இப்போ வந்த செய்திகளின் அடிப்படையில் இந்த சவுதி அரேபியாவா இருக்கலாம், அல்லது துபாய், அல்லது கட்டார், அல்லது குவைட், இந்த நாடுகள் அமெரிக்காவில் தாங்கள் மேற்கொள்ள இருக்கின்ற முதலீடுகளை நிறுத்தப் போவதாக கூட்டாக சொல்லி இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் தற்போதைய பொருளாதார இழப்பை ஈடு செய்வதற்கு அந்த முதலீடுகள் தங்களுக்கு தேவையாக இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இப்ப இது இன்னும் இப்பதான் 7வது நாளுக்கு இந்த போர் போகின்றது. நாளைக்கு சனிக்கிழமை என்று சொன்னால் கிட்டத்தட்ட 8வது நாளாக மாறப்போகிறது. அதற்குள்ளேயே இவ்வளவு பொருளாதார இழப்புகளாக இருக்கின்றது. ஞாபகம் இருக்கும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சவுதி அரேபியாவுடைய மன்னர் சந்தித்து பேசும் பொழுது $1 trillion அமெரிக்காவில் முதலீடு செய்வதாக அவர்களுக்கு இடையில் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. அப்படி என்றால் இந்த முதலீடு தற்போதைய நிலையில் அவர்களுக்கு அதைவிட பெருமளவான சேதங்களை சந்தித்திருக்கிறார்கள். இதை கட்டி எழுப்புவது என்பது இலகுவான காரியம் இல்லை. இந்திய ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால், ஈரான் கொடுத்துகின்ற ஒவ்வொரு எரிபொருள் நிலையங்களுக்கும் ஈரான் காம்பன்சேஷன் பே பண்ண வேண்டும் என்று சொல்லி காம்பன்சேஷனுக்கு காத்திருக்கிறார்கள் இந்திய அதிகாரிகள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இதில் ஈராக்கில் இடம்பெற்றது போல சதாம் ஹுசைனை தூக்கில போடுகிற ஒரு போராக இது மாறப்போவதில்லை. இது இன்னும் ஈரான் மிகவும் உறுதியாகத்தான் நிற்கின்றது. அன்று அமெரிக்காவுடன் நின்ற கூட்டணி நாடுகள் இப்போது இல்லை. கள நிலைமைகளும் அன்று இருந்தது போல இப்போது இல்லை. நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், இப்ப தரப்படை கூட இப்ப ட்ரம்ப் அதிலிருந்து பின்வாங்கி இருக்கிறார் என்று சொன்னால், ஏற்கனவே இந்த வரலாறுகளை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், இப்ப ஆப்கானிஸ்தானில் சோவியத் ஒன்றியம் 1980களில் கிட்டத்தட்ட 2 மில்லியன் குண்டுகளை வீசினார்கள். ஆனால் போரில் தோற்று காண்கின்றார்கள். அதே போல வியட்நாமில் 7.5 மில்லியன் குண்டுகளை வீசினது அமெரிக்கா, போரில் தோற்றுத்தான் போகும். பிறகு ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா கிட்டத்தட்ட 2 லட்சம் தொன் வெடி மருந்துகளை பயன்படுத்தியது. ஆனாலும் போர்ல தோற்றுத்தான் போனோம். இப்ப இந்த ஏசிமெட்ரிக் வார்ஃபேர்ல இப்ப ட்ரம்ப் கூறுவது போல ஈரான் கடற்படை அழிந்தது, வான்படை அழிந்தது என்றதுக்கு அப்பால் இதில் எவ்வாறு வெற்றி கொள்வது என்பதுதான் பிரச்சனை. இப்போ பல ஆய்வாளர்களும் ஏதோ ஈரான் ஏவுகணைகள் முடிந்து விட்டது என்று, அல்லது ஆளில்லாத தாக்குதல்கள் விமானங்கள் முடிந்து விட்டது என்னும் போது இஸ்ரேலின் டெல் அவிவ் பகுதி மீது ஒரு இரவு முழுவதும் நெருப்பு மலையை பொழிந்திருக்கிறார்கள். ஈரான் தரை அமைப்பும் அவ்வாறுதான் மலைகள் சார்ந்தது. அவர்கள் பெருமளவானவற்றை அண்டர் கிரவுண்டுகளுக்கு தான் வைத்திருக்கிறார்கள். அதற்குள் இருந்தே சில ஏவுகணைகளை ஏவுகிறார்கள். பலவற்றை ஏமாற்றுகிறார்கள். இந்த அமெரிக்காவின் விமானங்கள், அமெரிக்காவின் சேட்டலைட்டுகளுக்கு பலவற்றை டம்மியாக காட்டுகிறார்கள். அதன் மீது குண்டுகளை வீசுகிறார்கள். இப்போது இவர்களுக்கு குண்டை வீசுவதற்கு இடம் இல்லை. அதுதான் பிரச்சனை. இப்ப இன்னொரு பிரச்சனை என்னென்று சொன்னால், இவர்கள் ஒரு லெவலுக்கு மிக ஈரான் ஏவுகணைகளை முற்றாக நிறுத்தாத பட்சத்தில் இவர்களால் ஒரு லெவலுக்கு மேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்த முடியாது என்று சொன்னால், இந்த டைமனா பகுதியில் இஸ்ரேலின் மிகப்பெரிய ஒரு அணு உலை இருக்கின்றது. அந்த அணு உலை வெப்பன் கிரேட்ஸ் அணு சக்தி பொருட்களை, யுரேனியம் போன்ற பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியது. அதனை சுற்றி கிட்டத்தட்ட 40,000 மக்கள் இருக்கிறார்கள். அப்ப இவர்களால் இந்த ஏவுகணைகளை தடுக்க முடியவில்லை. சில சமயங்களில் ஈரான் பல தடவைகள் சொல்லி இருக்கின்றது, உங்கள் அணு உலைகளை நாங்கள் அடிப்போம் என்று. எங்கள் அணு உலைகள் மீது நீங்கள் அடித்தார். இதுவரையிலும் நீங்கள் பார்க்கலாம், எந்த தாக்குதலிலும் ஈரானில் ஒரு அணுக்கசிவு ஏற்படுற அளவுக்கு இஸ்ரேல் எந்த தாக்குதலையும், அமெரிக்கா எந்த தாக்குதலையும் செய்யவில்லை. அவர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அவ்வாறு இந்த போர் மேலும் விரிவடைந்து இஸ்ரேல் அணு சக்தி மையங்களை ஈரான் தாக்குமாக இருந்தால் மிகப்பெரிய அனர்த்தம் ஏற்படக்கூடியதாக இருக்கு. ஏனென்று சொன்னால், இதுவரை காலமும் இவர்களால் ஏவுகணைகளை மறைக்க முடியவில்லை. கூறுகிறார்கள் பேட்ரியாட் மற்றும் தாட் ஏவுகணைகள் 99% எஃபெக்டிவானவை என்று, இப்போது 85% எஃபெக்டிவானவை என்று கூறுகிறார். 85% என்றாலும் மிச்சம் 15% அங்கு தாக்கப்படக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஒரு ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை வீழ்த்துவதற்கு ஒரு ஏவுகணைகளை பயன்படுத்தியும் இருக்கிறார்கள். 14 ஏவுகணைகளால் ஈரானின் ஏவுகணைகளை சுட முயற்சி செய்திருக்கிறார்கள். ஒரு ஏவுகணை $4 மில்லியன். 14 ஏவுகணைகளை ஒரு ஏவுகணைகளுக்கு பயன்படுத்துவது என்பது
இவர்கள் ஸ்டாக் இப்ப தென்கொரியாவிடம் இருந்து கேட்டிருக்கிறார்கள், உங்கள் ஏவுகணைகளை கொண்டு வந்து தாருங்கள் என்று. ஃபேக்டரி வகை ஏவுகணைகள், தாட் ஏவுகணைகளை தரும்படி என்றால் தற்போதைய வேகத்துக்கு அவர்களால் உற்பத்தி செய்ய முடியாது. இப்போது தாய்வானுக்கு கொடுக்க இருந்த ஆயுதங்களும் இங்குதான் பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. இஸ்ரேலை முழுமையாக பாதுகாப்பதற்காக அமெரிக்கா 250 சரக்கு விமானங்கள் ஜனவரியில் இருந்து இஸ்ரேலுக்கு வந்திருந்தன ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு. அதனால்தான் இந்த மத்திய கிழக்கு நாடுகளை பாதுகாப்பதில் தவறி இருந்தார்கள். ஆனால் அவ்வளவு ஏவுகணைகளை கொண்டு குவித்தும் இஸ்ரேலை பாதுகாக்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. எனவேதான் அமெரிக்காவின் அரசியல் மட்டத்திலும் ஒரு தளர்வு காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் இப்போது, அதாவது ட்ரம்பை பொறுத்தவரையில் என்னன்னு சொன்னால், இந்த போர் அவருடைய மிட் டேர்ம் எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. ஏதோ ஒரு வகையில் தாங்கள் வெற்றி பெற்றதாக அவர் காட்ட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இது அவர்கள் எதிர்பார்த்ததை விட, அதாவது இஸ்ரேல் அவர்களை தவறாக வழிநடத்தி விட்டது. இப்ப வெனிசுலாவில் இடம்பெற்ற தாக்குதல் ட்ரம்புக்கு ஒரு ஓவர் கான்பிடென்டாக வந்துவிட்டது. என்ன, இதே மாதிரி தான் ஒரு ரெஜிம் சேஞ்ச் அடிச்சு எல்லாரையும் தகர்த்து விட்டால் அடுத்த அங்கே அரசாங்கம் கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்னுதான் தவறாக யாரோ, அதாவது ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் சொன்னால் தவறாக யாரோ ட்ரம்பை வழிநடத்தி இருக்கிறார்கள். இப்போது இதிலிருந்து வெளியேறுவதுதான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்ற அந்த கோஷத்தோடு தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 2வது தடவை அமெரிக்க அதிபராக பதவியேற்றார். அதன் பின்னர் அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த உலகத்தில் அமெரிக்காவை விட யாருமே இல்லை. இப்பொழுதும் கூட இவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டாலும், அதாவது பொருளாதாரத்தில் பாரிய சிக்கல், இப்போ நீங்கள் எத்தனை தடவை கூறிவிட்டீர்கள், முதலீடு செய்பவர்கள் எல்லோருமே இப்பொழுது சிந்திக்கிறார்கள் என்று. நாங்கள் மத்திய கிழக்கு நாடுகளே எங்களை பாதுகாப்பார் என்று நாங்கள் யோசித்தோம், ஆனால் நாங்கள் தான் எங்களை பாதுகாக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது, இவ்வளவு காலமும் ஏமாந்து போனோம் என்ற விதத்தில் அவர்கள் பேசுகிறார்கள். அமெரிக்காவில் எவ்வாறு இது பார்க்கப்படும்? குறிப்பாக உங்களுக்கு தெரியும், உலக அரசியலை எடுத்தீர்கள் என்றால் அமெரிக்காவை இனி எந்த ஒரு காலகட்டத்திலும் முன்னர் இருந்தது போல், அமெரிக்காவை நம்பியது போல் யாருமே செயல்படுவதற்கு தயாரில்லை. ஆனால் உலகமே குழம்பி போயிருக்கின்ற நிலையில் இது எவ்வாறு கட்டி எழுப்பப்படும், அல்லது இனிவரும் காலங்களில் அவ்வாறான ஒரு நிலைமைக்கு அமெரிக்கா மேக் அமெரிக்கா கிரேட் என்று சொன்னதை விட படு மோசமான ஒரு நிலைக்கை கொண்டே தள்ளிவிட்டிருக்கின்ற என்று நம்புகிறீர்களா? இதிலிருந்து வெளிவர முடியுமா? உண்மைதான். என்னென்று சொன்னால், நீங்கள் கூறியது போல ட்ரம்ப் அமெரிக்கா மேக் கிரேட் என்று கூறினாலும் அவர் இயலுமானவரை அவர் ஒரு போரை, அதாவது பொருளாதாரத்தை உயர்த்துவது என்றால் அவர்களுக்கு தெரிகிறது டாலர் விலை போகிறது, உலகம் பல்முனைவாக்கப்பட்ட உலகமாக மாறிவிட்டது, உக்ரைன் போர் எல்லாவற்றையும் தலைகளாக புரட்டி போட்டு விட்டது. அதுவும் ஒரு தவறான கணிப்பாகத்தான் இருக்கலாம். ஐரோப்பிய ஒன்றியம் தான் அதற்கு முக்கிய காரணம். அப்ப அவர் யோசித்தார், இந்த பொருளாதாரம், அதாவது அவர் போட்ட வரிகள் பெருமளவில் அவருக்கு பலனை கொடுக்கவில்லை. இப்போது போர் ஒன்றுதான் அவருக்கான தீர்வாக இருக்கின்றது. வெனிசுலாவில் கூட ஒரு மதுரோவை கொண்டு போனாரே தவிர ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் அதே அரசு தான் இருக்கின்றது. நோபல் பரிசு வாங்கினவரை அங்கு கொண்டு போக முடியாது, அவருக்காக ஒரு நாட்டில சப்போர்ட் இல்லை, அதான் பிரச்சனை. அதே போல ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இப்ப ஈரானை முடக்கி விட்டால் இந்த ஹோமோஸ் ஜலசந்தி ஊடாக வருகின்ற அத்தனை எரிபொருட்களையும் தனது விலையில், தனக்கு ஏற்ற விலையை நிர்ணயித்தால் நிதியை ஈட்டலாம் என்று யோசித்திருக்கிறார். என்று சொன்னால் ஒவ்வொரு அமெரிக்கா இதுவரை காலம் கிட்டத்தட்ட 1.1 ட்ரில்லியன் பாதுகாப்புக்கு நிதியை ஒதுக்குகின்றது. அமெரிக்காவோட வட்டி விகிதம் கிட்டத்தட்ட கடன் கிட்டத்தட்ட 38 ட்ரில்லியன் என்றால் வட்டியே ஒரு வருடத்துக்கு 1 ட்ரில்லியன் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கின்றது. பெருமளவான நாடுகள் அமெரிக்காவிலிருந்து முதலீடுகளை வெளியே எடுக்கிறார்கள். எத்தனை காலத்துக்கு இவர்கள் மிரட்டி கொண்டு போய் அங்கு முதலீடுகளை செய்வது என்று முடியாத காரியம். குளோபலைசேஷன் என்று இவர்கள் கொண்டு வந்து அந்த குளோபலைசேஷன் இவர்களுடைய பொருளாதாரத்தையே கடுமையாக சீரழித்து விட்டது. விரும்பியோ விரும்பாமலோ எப்படியோ சீனாவிடமிருந்து பொருட்களை வாங்க வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. குளோபல் சப்ளையாக அவர்கள் தான் இருக்கிறார்கள்.
பெருமளவான இப்ப முன்னைய காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்டன் என்று சொல்றது இப்ப சயின்டிபிக் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளையும் பேட்டன் பண்ணுவார்கள். அதில் அமெரிக்கா தான் ஒரு வருடத்துக்கு எத்தனையோ ஆயிரம் பேட்டன்களை பண்ணும். இப்ப சீனா தான் அதை எத்தனையோ ஆயிரத்தை பண்ணுகிறதே தவிர மேற்குலக நாடுகள் கடுமையாக குறைந்து விட்டன. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒதுக்குகிற நிதிகள் கூட அவர்களுக்கு இயலாமல் இருக்கின்றது. பல்கலைக்கழகங்களுக்கு உரிய மாணவர்களுக்குரிய அவர்களுக்குரிய நிதி ஒரு மிக சொற்பமாக இருந்தது. இப்போது அதை கூட பல மடங்கு அதிகரித்து கூட சபை பண்ண முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. அப்ப முக்கிய காரணம் இந்த போருக்கு என்னன்னு சொன்னால் பொருளாதாரம் தான் முக்கிய காரணம். அந்த பொருளாதாரத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட கொண்டு வரப்பட்ட வரிகள் பேக்ஃபயர் ஆனதுதான் மிச்சம். அதே போல அந்த பொருளாதாரத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட போரும் அதே ஒரு நிலைமையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு 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 பேரரசு வீழ்ச்சி அடைகின்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இப்ப இலங்கையில் இடம்பெற்ற இந்த இலங்கை கடற்கரையில் இடம்பெற்ற தாக்குதலை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஒரு வீழ்ச்சி அடைகின்றவர்கள் என்ற நடவடிக்கையாகத்தான் அதை பார்க்கலாம். ஒரு வெற்றி பாதையில் இருப்பவர்கள் எப்போதும் எதிரிகளை நியாயமாக தாக்குவார்கள். ஆட்டத்தை இழப்பவன் தான் ஆட்டத்தை குழப்புவான். தோற்பவன் எப்போதும் ஆட்டத்தை குழப்புவதாகத்தான் இருக்கு. உலகத்துல அத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸும் இப்ப ஐக்கிய நாடுகள் சபையோ ஒவ்வொரு காலநிலை மாற்றங்களோ எல்லாம் செயலிழந்த ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. எரிபொருட்களை பொறுத்தவரையில் எரிபொருட்களால் அதிகம் பாதிக்கப்பட போவது இப்ப அமெரிக்காவின் நடவடிக்கைகளால் அதிகம் பாதிக்கப்பட போவது அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளாகத்தான் இருக்கு. ஜப்பானாக இருக்கலாம், தென்கொரியாவாக இருக்கலாம், ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம். அப்ப இந்த நாடுகள் நாளைக்கு அமெரிக்காவுடனான கூட்டணியை பற்றி யோசிப்பார்கள். இப்ப நான் முதல் கூறியது போல இப்ப சவுதி அரேபியா, கட்டார் இவர்கள் எல்லாம் இப்போது ஈரான் வெளிவார அமைச்சருக்கு பொறுத்தளவில் எடுக்கிறார்கள். அசார்பைசானுக்கு விழுந்தது ஆளில்லாத தாக்குதல் விமானம் வந்து வீழ்ந்தா போதும் அவர்கள் ஈரானிடம் போருக்கு போக விரும்பவில்லை என்றால் தெரிகிறது. உலக ஒழுங்கு தற்போதைய இருக்கிற நிலையில் தங்களை உள்ளூர் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இந்தியாவின் நிலைமையும் அப்படித்தான். இப்போதுதான் இந்தியா, அதாவது கப்பல் மூழ்கி 2ஆம் நாள் தான் ஆட்களை தேட ஒரு கப்பலை அனுப்பி இருக்கிறது. என்றால் நாங்களும் ஏதோ உதவி செய்கிறோம் என்றது. ஏனென்றால் அதாவது அமெரிக்காவின் முகத்திரை எவ்வாறு கிழிந்ததோ அதே போலதான் இந்தியாவின் ஜனநாயக நாடு என்றது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரான் பெருமளவான இழப்புகள், இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா 150 கடற்படையினர் ஒரு தாக்குதலில் என்பது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதே போல ஈரான் நாட்டிலும் கிட்டத்தட்ட இதுவரையில் 1400 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் கூறியது போல 3000 வீடுகள், பெருமளவான கட்டிடங்கள் என்று சொல்லலாம். ஆனாலும் இந்த போரை பொறுத்தவரையில் அவர்கள் இதுவரையில் தங்கள் நாட்டை முழுமையாக தமது கட்டுப்பாட்டின் கீழ் தான் வைத்திருக்கிறார்கள். முழுமையாக அந்த அவர்களது போர் நடவடிக்கை திட்டமிட்டபடியே போகிறது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் போரை ஆரம்பித்தவர்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஆனால் இப்போது அதை நடத்துவது ஈரானாக இருக்கின்றது. அதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது. இப்ப இனி முடிப்பது என்று சொன்னால் ஈரான் கையில் தான் இந்த போரை முடிப்பது இருக்கின்றது. இப்ப ட்ரம்ப் நேற்று கூறியிருந்தால் ஈரான் தங்களுடன் பேச்சுவார்த்தையை நடத்த கேட்டதாக. உடனடியாகவே ஈரான் மறுத்து விட்டது. நாங்கள் அப்படி கேட்கவும் இல்லை, எங்களுக்கு அது தேவையும் இல்லை என்றுதான் கூறியிருக்கிறார்கள். என்று சொன்னால் ட்ரம்ப் அனுப்பிய இப்போது அமெரிக்க ஊடகங்களே கூறுகின்றது, தாங்கள் கொடுத்த அந்த அறிக்கையை பரிசீலனை செய்வதற்காக, தாங்கள் அந்த அறிக்கையை இவர்களை ஒன்று சேர்ப்பதற்காகத்தான் பேச்சுக்களுக்கு இழுத்து அந்த அறிக்கையை கொடுத்ததாக இப்ப அவர்களே கூறுகிறார்கள். அப்ப இவ்வாறான பேச்சுக்கள் என்றது பாத்தீங்கன்னா இந்த போரில் அவர்கள் எவ்வாறு வெல்கிறார்கள் என்று சொன்னால் எல்லாம் தந்திரமாகவும் ஒரு நேர்மையற்ற முறையிலும் தான் முழு நடவடிக்கைகளும் இந்த 2-3 வருடங்களாக நடந்திருக்கின்றன. எப்பொழுது நேர்மையாக இருந்த என்று நாங்கள் புத்தகத்தை புரட்டி பார்த்தால் தெரியும் எப்பொழுது வரலாற்றில் நேர்மையாக இருந்தார்கள் என்று. சரி, அதை நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். இப்ப மத்திய கிழக்கு நாடுகள் எல்லா நாடுகளிலும் தாக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப நீங்கள் அஜர்பைஜான் தொடர்பாக கூறினீர்கள், அங்கே அவர்களுடைய விமான நிலையத்துக்கு பக்கத்திலும் கூட குண்டு விழுந்திருக்கின்றது, ஈரானுடைய குண்டு. டர்க்கி மீது, இப்ப எல்லா நாடுகள் மீதும், அதாவது ஈரானுக்கு எதிராக நாங்கள் தாக்குதலை செய்யக்கூடாது என்பதையே ஈரானுக்கு ஒரு வெற்றியாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இப்ப உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கு தளத்தை கொடுத்திருக்கிறார்கள் இந்த மத்திய கிழக்கு நாடுகள், எல்லா நாடுகளும். அப்ப எதிராக தாக்காமல் இருப்பது இது அமெரிக்காவுக்கு ஒரு பாரிய தோல்வியாக நீங்கள் பார்க்கிறீங்க என்றால்,
இவ்வளவு தளத்தையும் கொடுத்து விட்டு என்னுடைய தளத்துக்கு அடிக்கிறார்கள், நீங்கள் எங்களுக்கு தளம் தந்தனீர்கள், ஏன் நீங்கள் அங்கு அடிக்காமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்படி ஒரு முடிவுக்கு வரலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான், நீங்கள் சொல்லுவதுதான் நானும் யோசித்தது. அதாவது இதை எவ்வாறு கூறுகிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்காவின் தளங்களை தளங்கள் ஒன்றும் அங்கு இல்லை. அத்தனை தளங்களும் இப்போது ஈரானின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. மத்திய கிழக்கில் இருக்கிற அத்தனை தளங்கள் ஈரான் அங்கு நேரடியாக போய் இறங்கவில்லை. ஈரான் மிசைல்ஸ் அடிக்காமல் விட்டால் தான் அங்கு இவர்கள் இருக்கலாம் என்ற ஒரு நிலை. அப்ப ஈரான் தான் அந்த தளத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறது. இதை நான் கூறவில்லை, மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் கூறுகிறார். அந்த தளங்களில் இருந்தவர்களை விடுதிகளில் கொண்டு போய் வைத்தால் அந்த விடுதிகளும் தாக்கப்பட்டிருக்கின்றன. என்று சொன்னால் ஈரானியர்கள் பெருமளவானவர்கள் மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிறார்கள். அவர்கள் கொட்டையர்கள் கூட வேலை செய்வார்கள். அவர்கள் ஒரு போன் பண்ணி சொல்லுவார்கள், இந்த கொட்டையிலேயே வேறு இருக்கிறார் என்று சொல்லி. ஏனென்றால் வாஷிங்டன் போஸ்ட் போட்டிருக்கிறது, 6 CIA முக்கிய அதிகாரிகள் இருந்த அறை என்னென்று துல்லியமாக தெரிந்தது என்று. அது தாக்கப்பட்டது, அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் விவரங்கள் இப்போதைக்கு இல்லை. இது நான் கூறவில்லை, வாஷிங்டன் போஸ்ட் போட்டிருக்கிற விவரங்கள் இனி பல தெரிய வரும், இனி நாளெடுக்கும், என்ன மறைக்கிறார்கள் எல்லாவற்றையும் என்று. இப்போது பொலிட்டிகோ என்ன கூறுகிறது, எங்களுக்கு இப்போது புலனாய்வாளர்கள் தேவை, அனுப்புங்கள் கூடுதலான புலனாய்வாளர்களை என்றுதான் பொலிட்டிகோ கூறுகிறது. இப்ப துல்லியமாக தாக்குகிறார்கள். அப்ப அடுத்தது ஒன்று அதை நாம் கூறியது, இப்போ தளங்கள் ஒன்றும் அமெரிக்கான கட்டுப்பாட்டில் இல்லை. தளங்களை அவர்களே எடுத்து விட்டார்கள், முழு தளங்கள். ஈராக்ல இருந்து இங்க முழு பஹ்ரைன், குவைத், எத்தனை தளங்கள். அடுத்ததாக சரி, கொட்டேல்களில் போயிருந்தவர்களை அடித்தார்கள், கொட்டேல்களையும் அவர்கள் தான் இப்போது கையாளுகிறார்கள். விமான நிலையம், அனைத்துலக விமான நிலையங்கள் அத்தனையும் ஈரான் மிசைல்ஸ் அடிக்காட்டித்தான் இயங்கலாம். அமெரிக்காவாலும் இயக்க முடியாது, யாராலும் இயக்க முடியாது. அடுத்ததாக தூதரகங்கள், எல்லா தூதரங்களும் மூடும். சவுதி அரேபியா, கட்டார், லெபனான் எல்லாம் பாகிஸ்தான்ல இருந்து கூட அகற்றி கொண்டு இருக்கிறார். சொல்கிறார்கள், ஈரான் மத்திய கிழக்கு படையினரை மட்டும் அகற்றவில்லை, அமெரிக்காவுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் உள்ள ராஜதந்திர உறவையும் இல்லாமல் செய்கிறதா என்ற கேள்விகள் இருக்கின்றது. இப்ப என்னென்று சொன்னால், இப்ப நீங்கள் கேட்டது போலதான், அதே போலதான் இப்போது துருக்கியை நோக்கி 2 ஏவுகணைகள் போயிருக்கின்றன. ஆர்டிகிள் 5 என்று சொல்றது, அவர்கள் கூறுகிறார்கள் ஆர்டிகிள் 5 இயக்க மாட்டோம், எல்லாரும் உடனடியாக கூறிவிட்டார். இப்ப எல்லாரும் பார்த்து கொண்டு ஆர்டிகிள் 5 எப்படா இயக்குவீங்கள்? ஆர்டிகிள் 5 என்றது இயக்க முடியாது என்றால் தற்போதைய நிலையில் இயக்கி போட்டு என்ன செய்யறது? இப்ப அதை விட மோசமா நேட்டோவுக்கு அதிக ஆயுதங்களை கொடுப்பதும் அது நிதியை கொடுப்பதும் அமெரிக்கா தான். அமெரிக்காவே ஸ்ட்ரகிள் பண்ணுது. இனி நேட்டோ 4 கப்பல் 2 விமானங்களையும் கொண்டு வந்து என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப ஆர்டிகிள் 5 அவர்கள் சொல்லிட்டாங்க, ஆர்டிகிள் 5 இயக்க முடியாது. அசர்பைஜான் மீது விழுந்தது. இன்று வரையும் மத்திய கிழக்கு நாடுகள் ஏதாவது ஒன்று திருப்பி தாக்கி இருக்காங்க ஈரானை? இல்ல. என்னன்னு சொன்னா அவங்க எல்லாம் அழிவடைஞ்ச நிலையில இருக்காங்க. மற்றது தாக்குதல் வலிமையில் இருக்கிறாங்க. அவங்க திருப்பி தாக்கினால் எங்களுக்கு தான் செய்தான் கூட. அவன் அவர்களுக்கு தெரிகிறது. என்று சொன்னால் ஒரு நிமிடத்துக்கு UAE $4 மில்லியன் இழந்து கொண்டிருக்கிறது, ஒரு நிமிடத்துக்கு என்றுதான் கணிப்பிட்டு இருக்கிறார்கள் இந்த போரால், UAE மட்டும். அப்ப மற்ற நாடுகளை நீங்கள் யோசித்து பாருங்கள். UAE துபாய் ஏர்போர்ட் ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் மக்களை கையாளுகிறது, சுற்றுலா பயணிகளை. இந்த சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை கூட 34 மில்லியனால விழும் என்று கூறுகிறார்கள். பெருமளவான தென்கொரியா சொல்லிவிட்டது, தாங்கள் இந்த சிப்ஸ் ஃபேக்டரியை, AI சிப்ஸ் ஃபேக்டரியை தாங்கள் போட போவதில்லை என்று. முதலில் மிக பெருமளவான பில்லியன் கணக்கான முதலீடுகள் வேற இருந்தது, அதை போட போவதில்லை என்று கூறியிருக்கிறார்கள். கூடுதலாக இந்த நாடி என்று பொருளாதார நாடி என்று சொல்கிறது, இந்த பொருளாதார நாடியைத்தான் பார்த்து அடிக்கிறார்கள். இப்போது அசர்பைஜான்ல இருந்து இஸ்ரேலுக்கு போற ஆயில் பைப் லைனை தாக்கி இருக்கிறார்கள். அப்ப அது கிட்டத்தட்ட 30% எரிபொருள் இஸ்ரேலுக்கு அசர்பைஜான்ல இருந்து தான் போகிறது. அப்ப அசர்பைஜான் போருக்கு போக முடியாது என்றால் இஸ்ரேல் 30% எண்ணெய் கட்டாகும் என்றால் பைப் லைன் அடிச்சால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றை டிபெண்ட் பண்ணி இருக்கிறார்கள் எல்லோரும். நிறைவாக நீங்கள் கூறினீர்கள், சற்று முன்னர் கூறினீர்கள், இந்த போருக்கு முக்கிய காரணம் பொருளாதாரம் என்று நீங்கள் கூறினீர்கள். கூறும்பொழுது நிறைய விடயங்களை கேட்கும் பொழுது முதலீடு செய்வது தொடர்பாக பெரிய பிரச்சனையை உருவாக்க போகிறது. அப்படி என்றால் சீனாவையும் ரஷ்யாவையும் இந்த போர் பலப்படுத்தி இருக்கின்றது நம்புகிறீர்களா? உண்மைதான். இப்போ சீனாவிடம் தான் ஓட வேண்டி இருக்கின்றது இந்த போரை நிறுத்த சொல்லி.
சீனா கிட்டத்தட்ட 13% எரிபொருட்களை ஈரானிடமிருந்து வாங்குகிறது. ஆனாலும் இப்ப இந்த ஹோர்முஸ் வலை ஜலசந்தி மூடப்படுவதால் சீனாவுக்கு பெரிய நட்டம் இல்லை என்றால் சீனா அதனை இலகுவாக ரஷ்யாவிடமிருந்து மாற்றீடு செய்து கொள்ளும். ரஷ்யாவின் எரிபொருட்கள் எண்ணெய் நிறுவனங்களின் பங்கு சந்தை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. எரிபொருள் விலை உலகு உயர்ந்த போது இப்போது எல்லோரும் ரஷ்யாவை நோக்கித்தான் ஓட வேண்டிய ஒரு நிலை இருக்குது. செப்டம்பர் வரையும் இந்த போர் போகும் என்று சொன்னால் முழு பொருளாதாரமும் ஜப்பான்லையோ தென்கொரியாலையோ ஒன்றும் சவை பண்ணாது என்றுதான் கூறுகிறார்கள். அப்படியே தகர்ந்து விழக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஏப்ரல் 1 சீனாவுக்கு செல்வதால் ஏப்ரல் 1 அதைத்தான் அவர் 4 கிழமை என்று கூறியிருந்தார். அதற்கு இதை முடிக்க வேண்டும். இந்த போரை வைத்துக் கொண்டவர் சீனாவுக்கு போக முடியாது. சீனாவின் பயணத்தை அவர் நிறுத்த முடியாது என்றால் அவராக கெஞ்சி கேட்டுத்தான் இப்போது சீனாவுக்கு போகிறார் என்று கூறுகிறார்கள் ஆய்வாளர்கள். பல தடவைகள் அவர்தான் கேட்டார்கள் தான் வர வேண்டும் என்று சொல்லி. நீங்கள் பார்க்கலாம் ட்ரம்பின் வரி விதிப்பில் எல்லாத்திலும் சீனாவுடன் அவர் வேறு ஒரு சாஃப்ட் ஹேண்ட்ல தான் செய்கிறார். இப்ப தாய்வானுக்கான 15 பில்லியன் ஆயுத உதவியை காங்கிரஸ் அனுமதித்தாலும் ட்ரம்ப் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஏனென்றால் சீனாவை ப்ளீஸ் பண்ணுவதற்காக. அப்ப இந்த 1 இடையில் அதாவது இன்னும் ஒரு 3-4 கிழமைகள் தான் இந்த போர் நீடிக்கும் என்று கூறுகிறார்கள். போரை நிறுத்துவதற்கு 3 காரணிகளை கூறுகிறார்கள். ஒன்று அமெரிக்காவின் மிசைல்ஸ், அது அந்த இடைமறிப்பான்கள் போதிய அளவில் இல்லை. இரண்டாவது இந்த கூட்டணி சவுதி அரேபியா, பஹ்ரைன், கட்டார் போன்ற கூட்டணி நாடுகள் பொறுமையின் எல்லை. அவர்கள் இந்த பொறுமையின் எல்லை இதுவரை போகிறது என்று, ஏனென்றால் அவர்களால் இதுக்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாது. 3வது காரணி சீனா. ட்ரம்புக்கு ஏதோ ஒரு வகையில் சீனா தேவையாக இருக்கின்றது. சீனாவை விட்டு ஒன்றும் செய்ய முடியாது, ஏனென்றால் அவ்வாறான ஒரு நிலைமை. இப்ப இந்த 3 காரணிகளும் தான் அரசியலை விட தற்போதைய இந்த போரை முடிக்கப் போகிறது என்று கூறுகிறார். நன்றி. உலகத்தில் ஒன்றுமே நிரந்தரமில்லை என்பதை இன்னும் ஒரு தடவை நிரூபித்து காட்டியிருக்கிறது. நன்றி அரசர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து உலக நகர்வுகள் என்று சொல்லும் பொழுது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.